சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். நாம் தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். விரைந்து சொல்லலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 41வது வசனம். 1 ராஜாக்கள் 18:41 வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18:41 வாசிங்க. எலியா ஆகாபை நோக்கி, நீ போஜனம் பண்ணோம், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். வசனம் இது கரங்களை வச்சு ஜெபிக்கல. ஆண்டவரே, இந்த மகிமையான இந்த நல்ல நாள்லப்பா தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக, உம்முடைய சத்தம் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவதாக. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோமே. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும் பார்க்கிறோமே. அந்த வார்த்தை நிறைவேறட்டும். உம்முடைய வார்த்தை வல்லமையா பிரவேசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா நல்ல சத்தமா சொல்லுங்க. நல்ல சத்தமா மேல இருக்கவங்கள நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு குட்டி எலியாவா மாற போறீங்க. நல்ல சத்தம் நல்லா கேட்கணும். குட்டி எலியாவா மாற போறீங்க. நல்ல சத்தம் கேட்கல. குட்டி எலியாவா மாற போறீங்க. கர்த்தர் உங்களை எலியாக்களாய் மாற்ற போகிறார். இன்னைக்கு இந்த நாளில் த குவாலிட்டிஸ் ஆஃப் எலைஜா, எலியாவுடைய குணாதிசயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏன் கர்த்தர் எலியாக்கு வானத்திலிருந்து பதில் கொடுத்தார்? ஏன் எலியாவுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் பதிலை கொடுத்தார்? ஏன் எலியா சத்தத்தை கேட்டு கர்த்தர் மலையை கொடுத்தார்? ஏன் எலியாவுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் அக்கினி இறக்கினார்? ஒரு சில காரியங்கள் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம் பார்க்கலாமே. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களில் திரும்ப இந்த பூமிக்கு வரப்போகிறது எலியா. ஆமென். அப்போ இந்த எலியா செய்த ஊழியம் என்ன? நான் இன்னைக்கு உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அநேக பேருடைய வாழ்க்கையில் பதில் இல்லாமல் வாழ்க்கை போய் கொண்டு இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அநேக பேருடைய சூழ்நிலைகளில் என்ன இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறது? பதில். எவ்வளவு சத்தம் போட்டாலும் சரி, எவ்வளவு கூப்பாடு போட்டாலும் சரி, எவ்வளவு அழுதாலும் சரி, ஆமென், எங்கே ஜெபிச்சாலும் சரி, எதுக்குமே பதில் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதுக்குமே பதில் இல்லை. ஆமென். இன்னைக்கு இதுக்கு ஒரு பதிலை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. ஏன் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய மறுமொழி இல்லை? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏன் கர்த்தருடைய மறுமொழி இல்லை? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். வேகமாக எடுத்து நாம் வாசிக்கலாம். 18வது அதிகாரம் 21வது வசனம். 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா நல்ல சத்தமா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால், நல்ல சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். தொடர்ந்து வாசிங்க. ஜனங்கள் பிரதியுத்தரமாக, நம்மை போல ஒன்றும் சொல்லவில்லை. எனக்கு ரொம்ப தொட்ட இந்த வசனத்திலேயே ரொம்ப தொட்ட ஒரு பகுதி, ஜனங்கள் ஒன்றும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் யார்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் யார்? எல்லாத்துக்கும் ஊமையாக இருக்கிறது. இந்த வசனத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி என்ன தெரியுமா? ஜனங்கள் ஒன்றும். இப்படி ஒரு செய்தி நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. இங்கே தான் ஆரம்பிக்க போகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஜனங்கள் ஒன்றும். மேலே கேட்கல, நல்ல சத்தமாக. இதை வசனத்துக்கு உகந்த மாதிரியே இருக்காதீங்க மேலே. ஆமென். நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், ஜனங்கள். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், ஜனங்கள். நல்லா சொல்லுங்க, ஜனங்கள் ஒன்றும். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நல்ல ஒரு பழமொழி உண்டு, உங்கள் மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் மறுமொழி கொடுத்தால், when we react for the God's voice,
தேவன் ஒரு காரியத்தை உன்னிடம் பேசுவார் என்றால், சொல்வார் என்றால், அதற்கு ஏதாவது ரியாக்ஷன் இருக்கணும். அதுக்கு நம்ம இடத்திலிருந்து மறுமொழி இருக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றும் சொல்லவில்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் தான் இஸ்ரவேலருங்க. நல்லா சத்தமாக சொல்லுங்க, நீங்கள் தான் இஸ்ரவேலரு. ஆமாம், பாஸ்டர் என்ன சொன்னாலும் சரி, ஒன்றும் சிஸ்டர் ஊழியம் செய்யுங்க. நம்ம சர்ச்சில் ஒரு 20 நாள் உபவாச ஜெபம் போடுவோம். இன்றைக்கி சாயங்காலம் எல்லோரும் சேர்ந்து சுவிசேஷ ஊழியத்துக்கு போவோம். வாயை மட்டும் திறக்க மாட்டான், தலையை மட்டும் என்ன பண்ணுவான், ஆட்டுவான். ஒன்றும் சொல்லாத ஒரு கூட்டம். நம்ம நினைக்கிறோம் நிறைய விஷயங்களை வாயை பொத்திட்டு இருந்தால் நம்ம நல்லவனாயிடலான்னு. இங்கே தான் தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் தான் மாட்ட போகிறீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம். ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்வார் என்றால், கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பேசுவார்னா அதுக்கு மறுமொழி நீங்கள் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் கர்த்தர் ஏற்கனவே பேசி இருக்கிறார், நிறையா விஷயங்களை சொல்லியிருக்காரு. அநேக விஷயங்களுக்கு நீங்கள் எந்த பதிலும் கர்த்தருக்கு மறுமொழி கொடுக்காம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த விஷயத்தை பேசினா பிரச்சனையாக நினைக்கிறதுனால அதுக்கு மறுமொழி சொல்றது கிடையாது. இது ஒன்றும் புருஷம் பொண்டாட்டி விஷயம் கிடையாது. தெய்வத்துக்கும் உங்களுக்கும் நடுவே இருக்கிற விஷயம் புருஷம் பொண்டாட்டி மேட்ரு கிடையாது. சில விஷயங்களுக்கு பதில் கொடுக்காம அப்படியே காலத்தை ஓட்டுற மாதிரி, சில விஷயங்களுக்கு எந்தவித மறுமொழி கொடுக்காம ஓட்டுற மாதிரி, தெய்வத்தோடு இருக்கிற உறவுக்கு நீங்கள் மறுமொழி கொடுக்காமல் ரொம்ப நாள் ஓட முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இருந்த பிரச்சனை தான். அவன் பாகாலை பின்பற்றானா, இயேசுவை பின்பற்றானா, அதில் ஒரு குழப்பம். இன்னொரு பெரிய குழப்பம், ஆண்டவர் எவ்வளவு பேசினாலும் மறுமொழி கொடுக்காத ஒரு வாழ்க்கை இவன்கிட்ட இருந்துச்சு. எலியா பார்க்குறான், இவங்களை பேச வைக்க முடியாது, இன்னைக்கு இவனுங்களை செய்ய வைக்க போகிறோம். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல விரும்புகிறீங்க ஒரு அல்லேலூயா? அநேக பிரசங்கம் எலியாவை பற்றி நான் கேட்டிருக்கேங்க. எலியாவின் அபிஷேகம் வருகிறது, எலியாவின் அக்னி வருகிறது, ஒன்றும் வராது, ஒரு மாற்றமும் லைஃப்பில் இருக்காது. இஃப் த ஃபயர் ஆஃப் காட் மீட்ஸ் யூ, தேவனுடைய அக்னி உன்னை சந்திக்கும் என்றால் உன் வாழ்க்கை மாறும், உன் பணம் மாறும், உன் எண்ணம் மாறும், உன் பேச்சு மாறும், உன் நடை மாறும், உன் உடை மாறும், உன் சூழ்நிலை மாறும், உன் வியாதி மாறும், உன் டிப்ரெஷன் மாறும், உன் வைராக்கியம் மாறும். கையை தட்டி ஒரு அலையிலையா சொல்றவங்க ஆமேன். கர்த்தருடைய அக்கினி ஒருத்தனை சந்திக்குதுன்னா அவன் ஏதோ கூச்சலிட்டு சத்தமிட்டு ஒப்பாரி வைக்கிறவன் அல்ல. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ரியாலிட்டி ஆஃப் த கிறிஸ்டியானிட்டியை நீங்க புரிஞ்சுக்கிடணும். நம்ம சத்தம் போட்டு கத்துறதுனால கர்த்தர் நமக்கு பதில் கொடுத்துருவாரா? இதை தான் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் பண்ணாங்க. பாகாலின் தீர்க்கதரிசிகள் அழுது காலத்தை ஓட்டுவானுங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் நின்று, ஏன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அழணும்? அதிகாரமும் வல்லமையும் இவனுக்குள்ள இருப்பதுனால இவன் அழுது பெறதுக்கு இவன் பிச்சைக்காரன் கிடையாது. எலியா சொல்றான், கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிற வேற மாதிரி நான் தான் கையை தட்டியிருப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனை பேர் அழுது குணமாக்கினார்? பேதுரு எத்தனை பேர் அழுது குணமாக்கினார்? இயேசு எத்தனை பேய்களை அழுது விரட்டினார்? நான் கேட்குறேன், நான் படித்த பைபிள் எங்கேயுமே அப்படி இல்லை. நான் கேட்குறேன், ஆபிரகாம் லோத்துவை காப்பாற்றினான், அழுது காப்பாற்றினானா, இல்லை கர்த்தரோட உக்காந்து ரொம்ப ஜென்டிலாக பேசி தெய்வத்தோடு இருந்த உறவு, அதிகாரம், ரெண்டாவது வந்தவர்களுக்கு அவன் செய்த காணிக்கை. 3 புருஷர்களை சந்திக்கிறான், அவங்களுக்கு அந்த 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 இளம் கன்றை சமைத்து கொடுக்குறான், இருதயத்தை தொடுறான், உட்கார்ந்து பேசுகிறான். கர்த்தர் லோத்துவை காப்பாற்றுகிறார். நீங்க யாரும் நினிவே ஜனங்கள் அழுதாங்கன்னா அவர்கள் தேவன் இல்லாதவர்கள். நீங்கள் சப்ஸ்டன்ஸ்ல வித்தியாசம் இருக்குது. நினிவே ஜனங்கள் அழுது ஒப்பாரி வச்சாங்கன்னா காரணம் அவர்கள் தேவன் இல்லாதவர்கள். நாமோ தேவனை உடையவர்கள், தேவ பலத்தை உடையவர்கள், தேவனை அறிந்தவர்கள். ரெண்டாவது, நமக்குள்ள தேவனுடைய அதிகாரம் இருக்குது. கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மலாம் அழக்கூடாது. உட்காந்து அழுது நம்ம அழுறது மட்டும் இல்லாமல் 10 பேர் சேர்த்து அழ வைக்கிறது.
சில பேருக்கு நல்லா கவனிங்க, சில பேருக்கு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படின்னா சில குழந்தைகள், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து புருஷன் 4 வருஷம் கழித்து வரும்போது சில பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. சில பொண்டாட்டி புருஷன் வந்துட்டாரு. இப்போ இருக்க பொண்டாட்டிகள் அப்படி இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் கெட் டிஃபர்ஸ். ஆனால் பைபிள் நமக்கு சொல்றது என்ன? எனக்குரிய அனுபவம் அது வேதாகம சத்தியமாய் ஒரு நாளும் மாறாது. எனக்குரிய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது பிப்ளிக்கல் டாக்ட்ரினா மாறாது. நமக்கு அந்த சென்ஸ் நல்ல தெளிவாக தெரியணும். நமக்கு அந்த சத்தியத்தின் நிறைவு நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும். ஸோ எப்பெல்லாம் நீங்கள் போராட்டங்களை சந்திக்கிறீங்களோ உங்களுக்கு தேவை அழுகல்ல, உங்களுக்கு தேவை அதிகாரம். இயேசு சீசர்கள்ட்ட சொல்லுகிறார், மத்தேயு 28:18-19, இதோ வானத்திலும் பூமியிலும், வசனத்தை சத்தமாக சொல்லுங்க, சகல அதிகாரம். நல்ல சத்தமாக சொல்லுங்க பிரதர். எனக்கு ஆகையால், இந்த வசனம் ரொம்ப முக்கியம். ஆகையால் எனக்கு அழுகிற கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் நீங்கள் ஊழியம் செய்யுங்கன்னு அனுப்பலை. எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் தைரியமாக போங்க. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்கிறவங்க சத்தமாக நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை நமக்குள்ள பெருகுவதாக. எத்தனை பேர் இன்னைக்கு வெளியே போகும்போது ஒரு அதிகாரத்தோடு போக போகிறீங்க? அவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாரம் உள்ள கூட்டம். நல்ல சத்தமாக சொல்லுங்க, அதிகாரம் உள்ள கூட்டம். நான் சொல்லுகிறேன், வேதாகமத்தில் மரணத்தை சந்தித்த பரிசுத்தவான்கள், ஸ்தேவானை சுற்றி கொல்றதுக்கு 10-15 பேர் சுற்றி நின்று ஸ்தேவான் மேலே கல்லெறிக்கு ரெடியாக இருக்கும்போது ஸ்தேவான் அளவில்லை, அதிகாரம் உள்ளவனாய் எழுந்து நின்று இயேசுவானவர். எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய வசனமும் ஆண்டவருடைய வார்த்தையும் உங்களுக்கு நிறையா நிரம்பி இருக்குதோ அந்த அளவுக்கு அதிகாரமும் வல்லமையும் உங்களுக்குள்ள நிரம்பி இருக்கும். கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லலாமே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, காலம் கடைசி காலமாக ஆயிடுச்சு. நான் சாவை பற்றி பேச வரலை. ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி கர்த்தருக்காக எதையாகிலும் ஒன்றை செய்துவிட்டு தான் நம்ம சாக வேண்டும். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நல்ல சத்தமாக கையை தட்டி. இனிமே நான் சாவுலேருந்து எப்படி காப்பாற்றப்படணும் அந்த பிரசங்களை நான் கொடுக்க வரலை. எலியாவுடைய வாழ்க்கையில் அவன் ஏசபேலுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு கிடக்கான். ஏசபேல் சொல்லிட்டா, என்னைக்கு உன்னை பார்ப்போனா அன்னைக்கு உன் தலையனா எடுத்து போட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லி தைரியமாக நின்று சொல்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கட்ட இன்டர்ஃபியர் பண்ணி பேசுகிறான். உன்னோட பிரச்சனை என்ன தெரியுமாடே? 1-2 நினைவுகள், இன்னொன்று வாயை மூடிட்டு இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். 1 பிரச்சனையே 2 பிரச்சனை தான். அங்கே எங்கேயாவது அந்த முழு அதிகாரம் வாசித்து பாருங்க. பாவம் செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க, அதெல்லாம் கிடையாது. 2 மேட்டர் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 2 நினைவுகள். மேலே இருக்கலாம் சத்தமாக சொல்லுங்க, என்ன நினைவுகள்? நல்லா சத்தமாக சொல்லுங்க, என்ன நினைவுகள்? 2வது வாயை மூடிட்டு அமைதியாய் இருப்பது. இது 2ஐயும் மாற்றங்களுக்குள் வர வேண்டும். ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்க, குழப்பத்தில் இருக்கிறவங்க ஒரு நாளும் கர்த்தரிடத்துலேருந்து அற்புதங்களை பெற முடியாது. சில பேருக்கு கடைசி வரைக்கும் குழப்பம்தான். ஊழியக்காரங்களுக்குள்ள குழப்பம் நிறையா இருக்குது. என்ன குழப்பம்னா, நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறேன்னா. சமீப காலமாக நிறைய ஊழியக்காரங்களை பேசும்போது நிறைய பேருக்குள்ள இந்த கன்ஃபியூஷன்ஸ் வருது. நான் இன்னும் ஊழியத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கேனா? இதுதான் என் ஊழியமா? நான் இப்படி தான் நான் ஊழியம் செய்ய வேண்டுமா? இந்த தொழில் தானா? இந்த பொண்டாட்டி தானா? கல்யாணம் கட்டி 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாப்பிள்ளை தானா? குழப்பம். இன்றைக்கி உங்கள் மைண்டெல்லாம் ஸ்டடி பண்ண போகிறீங்க. இன்னும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், இந்த சபை தானா இல்லை வேற எங்கிலும் சபையை கர்த்தர் இதிலும் விசேஷ நன்மையானது ஒன்றை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறாரா? இந்த குழப்பம்லாம் நிறையா பேருக்கு இருக்குது. நான் உட்காந்துருக்கிற இடம் சரிதானா? நான் என்னுடைய தசமபாகத்தை விதைக்கிற இடம் சரிதானா? இல்லை இதிலும் விசேஷித்த நன்மையானது ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறாரா?
அப்போ நானும் யோசிக்கலாமே, இதிலும் விசேஷமான நல்ல விசுவாசிகளை கர்த்தரினும் வைத்திருக்கிறாரே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லா குழப்பத்தின் ஆவியும், நல்ல சத்தமாக சொல்லுங்க, எல்லா குழப்பத்தின் ஆவியும் இன்னைக்கு இந்த நல்ல நாளில் எலியாவின் அபிஷேகம் இறங்கணும்னா முதலாவது 2 நினைவுகள். எதுலெல்லாம் 2 மனசு இருக்குதோ, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், எதுலெல்லாம் 2 மனசு இருக்குதோ அது இயேசுவின் நாமத்தினால புறப்பட்டு வெளியே போவதாக. கரங்களை தட்டி ஆமைன்னு சொல்றவங்க நல்ல சத்தமாக கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. தலைக்கு மேலே கையை வச்சு சொல்லுங்க, ஆமாம் 2 மனசு என்னை விட்டு இன்னைக்கு வெளியே போவதாக. குழப்பங்கள், வேவரிங் மைண்டு, வேவரிங் தாட்ஸ் இயேசுவின் நாமத்தினால வெளியே போவதாக சொல்லுங்க. சந்தேகங்கள் இயேசுவின் நாமத்தினால வெளியே போவதாக. ஏன் தெரியுமா? இதுதான் பலிபீடம். நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போக போறேன். எலியா பலிபீடத்தை செப்பனிட்டான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு பலிபீடம் இது கிடையாது. உங்க பலிபீடம் உங்கள் சிந்தனை மண்டலம். இந்த பலிபீடம் செப்பனிடப்படாமல் இருக்கிறது. எப்படி பாஸ்டர் என் மூளை செப்பனிடப்படாமல் இருக்குது நீங்க சொல்றீங்க? எடுங்க பார்க்கலாம். இதே 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 30 வாசிக்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, எங்க பாருங்க, என் கிட்டே வாருங்கள். தொடர்ந்து வாசிங்க. சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்தபோது என்ன பட்டானாம்? அவன் தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு. வெயிட் பண்ணுங்க, டைரக்டா அக்கினி வரவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நேரடியாக நீங்க நினைக்கிற மாதிரி, நல்ல சத்தமா சொல்லுங்க, நேரடியா நீங்க நினைக்கிற மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு ஃபயர் அப்படின்னு உடனே ஃபயர் வராது. நல்லா ஒரு விஷயம் நடக்கணும்னா அந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடப்பதற்கு ஐ வில் லெட் த காட் டு ப்ரிப்பேர் மை மைண்ட். என்னுடைய மூளையை, ஆவியை, ஆத்துமாவை, சரீரத்தை, என் செயல்பாடுகளை, என்னுடைய செயல்பாடுகளை வாக்குத்தத்தம் நடக்கணுமா, அதுக்கு ஒரு அக்கினி இறங்கணும். அந்த அக்கினி இறங்குறதுக்கு முன்னாடி கர்த்தர் நிறையா விஷயங்களை செப்பனிட விரும்புவார். பண விஷயத்தில் சில காரியங்களை செப்பனிட விரும்புவார். என்னுடைய குடும்ப நடவடிக்கைகளில் சில காரியங்களை கர்த்தர் செப்பனிட விரும்புவார். என் தொழிலில் சில விஷயங்களை கர்த்தர் செப்பனிட விரும்புவார். என் நாவின் சொற்களில் சில விஷயங்களை கர்த்தர் செப்பனிட விரும்புவார். பரலோகம் பதில் தர வேண்டும் என்றால் சில காரியங்கள் செப்பனிடப்பட வேண்டும். ஆனால் மக்களுக்கு ஒரே ஆசை, ஏதோ போனோம் 2 கையை உயர்த்துறோம், அப்படியே சோமனோம், கடவுள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிடுவார். உங்களை மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிற யாரும் உண்மையிலே சொல்ல போனா பார்க்க பாவமா இருக்கு. ஜெபம் ஒன்று மட்டும் வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தாது. ஜெபிச்சா மட்டும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் நினைக்கவே முடியாது. செப்பனிடப்பட வேண்டும். இயேசு 3 வருஷம் ஊழியம் செய்வதற்காக 30 ஆண்டுகள் செப்பனிடப்பட்டார். அவர் பரம் ஏறுவதற்காக 3 நாட்கள் பாதாளத்தில் அவர் என்ன பண்ணப்பட்டார்? செப்பனிடப்பட்டார். யோனா நினிவேயை ரட்சிப்பதற்கு முன்பதாக எத்தனை நாட்கள் மீன் வயிற்றில் செப்பனிடப்பட்டார்? சத்தமா சொல்லுங்க, எத்தனை நாட்கள்? நினிவே ஜனங்கள் அழிவிலிருந்து தப்பிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் செப்பனிடப்பட்டார்கள்? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மோசே ஜனங்களுக்கு கற்பலைகளை கொண்டு வரும்படியாக எத்தனை நாட்கள் அந்த சீடாய் மலையில செப்பனிடப்பட்டான்? தெரியுதுல? இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையை பெறுவதற்கு 400 வருஷம் செப்பனிடப்பட்டார்கள். கானானுக்குள்ள போறதுக்கு 40 வருஷம். சீஷர்கள் எடுத்தோடனே ஆண்டவர் ஊழியத்தில் அவங்களை எடுத்து பயன்படுத்தல. நான் போறேன், பரிசுத்தாவை பெருமுறைக்கும் மேல் வீட்டறையில் என்ன பண்ணுங்க? செப்பனிடப்படுங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசை எடுத்த உடனே மேலே போயிடணும். உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லித்தாரு. என்றைக்குமே பிரசங்கத்தில் 2 விதமான பிரசங்கம் பண்ணலாம். அப்படியே ஃப்ளோட்டிங்காக
உங்களை உற்சாகப்படுத்தி ஒரு பிரசங்கத்தை செய்யலாம், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த உற்சாகம் 2 நாள் இருக்கும், 3வது நாள் ரொம்ப டவுன் ஆயிடுவீங்க. ஆனால் சில பிரசங்கங்கள் வழிகளை சொல்லி கொடுத்து, ரகசியங்களை சொல்லி கொடுத்து அதை செய்ய வைக்கும் பொழுது நிச்சயம் காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக முடியும். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, பெரிய அக்கினியை பார்ப்பதற்கு என் வாழ்க்கையில் பெரிய தேவனுடைய அசைவை பார்ப்பதற்கு, மேலே இருக்கவங்களாம் சத்தமாக சொல்லுங்க, அசைவை பார்ப்பதற்கு என்னை செப்பனிடப்படும்படி என்னை ஒப்பு கொடுக்கிற, செப்பனிடப்பட வேண்டும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், செப்பனிடப்பட வேண்டும். சரி பாஸ்டர், செப்பனிடுதல்னா என்ன? செப்பனிடுதல் சொல்லிட்டு இருக்கீங்களே, செப்பனிடுதல்னா என்ன? வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. மேக்கிங் சம் திங்ஸ், மேக்கிங் த இம்பர்ஃபெக்ட் திங்ஸ் இன்டு பெர்ஃபெக்ஷன். எது எல்லாம் ஒழுங்கற்று சரித்தன்மை இல்லாமல் காணப்படுகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் சரி செய்து கொள்வதே செப்பனிடப்படுதல். ஆமென். எடுங்க பார்க்கலாம். இதே 31வது வசனத்தை நல்ல சத்தமா வாசிங்க. 31 சத்தமா வாசிங்க பார்க்கலாம். உனக்கு இஸ்ரவேல் எனும் பெயர் இருப்பதாக. சத்தமா வாசிங்க. என்ன மாஸ்டர்? என்னது? கர்த்தருடைய வார்த்தை பற்றி யாக்கோபின் குமாரரால் உண்டாகின கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே என்னவா 12 கற்களை எடுத்து. சத்தமா வாசிங்க பார்க்கலாம். அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று என்ன அர்த்தம்னா, எனக்காக இன்னொருத்தன் செப்பனிடப்பட முடியாது. எனக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் எந்த கற்கள் எடுக்கப்பட வேண்டும்? பக்கத்து வீட்டு கல்லா இல்ல உன்னுடைய சொந்த கல்லா? அழகா சொல்லுகிறார். அக்கினி இறங்குவதற்கு எலியா சொல்லுகிறார், எலியா செப்பனிடப்படவில்லை, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை செப்பனிட வைத்தார். If you want to see the revival in your life, if you want to see the power of God in your life, உன் வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமையை பார்க்கணுமா, உன் குடும்பத்தில் கர்த்தருடைய அக்கினி இறங்கணுமா, செப்பனிடப்பட வேண்டியது பாஸ்டர் அல்ல, செப்பனிடப்பட வேண்டியது இவாஞ்சலிஸ்ட் அல்ல, செப்பனிடப்பட வேண்டியது எவனோ ஒருத்தன் இல்ல, செப்பனிடப்பட வேண்டியது இஸ்ரவேல் எனும் கற்கள் தான் செப்பனிடப்பட வேண்டும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இதை முதல்ல ரியலைஸ் பண்ணுங்க வாழ்க்கையில. அழகா எலியா சொல்லுகிறான், கல்லை எடுங்கப்பா, போற வழியில பக்கத்து வீட்டு கல்லை எடுத்துட்டு வந்துடாதீங்க. செப்பனிடப்பட வேண்டியது இஸ்ரவேல் எனும் கல். சத்தமா வாசிங்க பார்க்கலாம். அந்த கற்களாலே. சத்தமா வாசிங்க. அந்த கற்களாலே. சத்தமா வாசிங்க. பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 விதையின் அளவின்படியே. தொடர்ந்து வாசிங்க. 31 வசனம் திரும்ப வாசிங்க. உனக்கு இஸ்ரவேல் எனும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய, இந்த சென்டென்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கோட் பண்ணுங்க. கர்த்தருடைய, இப்படி வச்சுக்கலாம், கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை பெற்று, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பெற்று, கர்த்தருடைய திட்டங்களை பெற்று, கர்த்தருடைய பெரிய தரிசனங்களை பெற்று. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சத்தமா, நல்ல சத்தமா. மக்கள் தங்களை எந்த விஷயத்தில் தேவனுக்காக தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் உங்க வாழ்க்கையில முதலாவது அதற்குரிய ஆயத்தங்களை நீங்கள் செய்ய வேண்டும். எலியா இஸ் a great prophet. அவர் உரைக்காத தீர்க்க தரிசனம் கிடையாது. வேதாகமத்தில் தீர்க்கதரிசி என்றால் அடையாளம் காண்பிக்கக்கூடிய நபர் யாரு? எலியா. ஆனால் அவனால் டைரக்டாலாம் அக்கினி இறக்கவும் முடியலை, கர்த்தர் அதை செய்ய போகிறதும் இல்லை. ஜனங்கள் செப்பனிடப்பட வேண்டும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க தேவ பிள்ளையை. சில பேர் கர்த்தர் இதை தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், உன் லைஃப்பில் யூ ஆர் வேஸ்டிங் த டைம். ஆண்டவர் என் மேலே திட்டங்களை வச்சுருக்காரு, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என் லைஃப்பில் இருக்குது, கர்த்தருடைய பவர் என் லைஃப்பில் இருக்குது. எனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியாத உபவாசம் இல்லை, எனக்கு தெரியாத ஜபம் இல்லை. செப்பனிடப்படாமல் டைமை வேஸ்ட் பண்ணி நாசமாக்கிட்டு இருக்கிறேன். உன்னை குறித்து கர்த்தர் அநேக பல பெரிய காரியங்களை வைத்து இருக்கிறார். உன் குடும்பத்தை குறித்து கர்த்தர் பெரிய விஷயங்களை வைத்து இருக்கிறார். அது நடக்கக்கூடாதபடிக்கும் லைஃப்பில் பரலோகத்திலேருந்து அக்கினி இறங்கினாதான் அது நடக்கும்.
ஆனால் அந்த அக்கினி இறங்கக்கூடாதபடிக்கு உன் லைஃப்பை செப்பனிடப்படாமல் இந்த மார்ச் மாதம் கடைசி வேளையில் நான் சொல்லுகிறேன், உங்கள் லைஃப்பில் சில காரியங்கள் செப்பனிடப்பட்டால்தான் கர்த்தர் அக்கினியை அனுப்புவார். எவ்வளவு அழகா சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபு வாழ்க்கையில், இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அநேக வார்த்தைகள் நிறைவேறாமல் இருந்தது. ஏன் நிறைவேறாமல் இருந்தது? ரெண்டு மனசு, இன்னொன்று செப்பனிடப்படுகிற அனுபவம் இல்லாமை. ஆண்டவர் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நல்லா சத்தமாக கேட்க மாட்டீங்க போலயே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியெல்லாம் செப்பனிடப்படாமல் சரியாகாமல் இருக்கிறதோ செப்பனிடப்படும்படி இந்த காலை ஆராதனையில் என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் சொன்னேன்ல, இன்னைக்கு நீங்கள் யாரெல்லாம் செப்பனிடப்படும்படி ஒப்பு கொடுக்குறீங்களோ, வருகிற ஏப்ரல் மாதம் துவக்கி கர்த்தர் வானங்களை திறந்து அந்தந்த காரியங்களுக்கு தேவன் பதிலை கொடுக்க தான் போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, நல்ல சத்தமா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. சீக்ரெட் இஸ் நாட் இன் த பிரேயர், த சீக்ரெட் இஸ் இன் த செப்பனிடப்படுதல். நீ ஜெபத்தை ரகசியமா மாத்துறாங்க, தப்பு. ஜெபம் ரகசியம் அல்ல, நீ தேவனுக்காக செப்பனிடப்படும்படி ஒப்பு கொடுக்கல, அங்கதான் மேட்டர் இருக்குது. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப ஆவியானவர் என் காதில் அதை பேசிட்டு தான் இருக்கார். இந்த இடத்துல உட்காந்து இருக்கிற அநேக பேர் உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியான உள்ளத்தில் பேசி கொண்டு இருக்கிறார். நிறைய வாலிப பிள்ளைங்க உங்கள் காலங்களை நாசமாக்கி கொண்டு இருக்கிறீங்க. அநேக பேர் உங்கள் லைஃப் டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம், முந்தானத்தை பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் காலமாகட்டும் பார்த்துக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு முன்பதாக அக்கினி இறங்கி அடையாளமாய் மாற வேண்டிய வாழ்க்கை. ரெண்டு அடையாளமாக இருக்கலாம். ஒன்று, லோத்துடைய மனைவி போல உப்பு தூணா அடையாளமாக இருக்கலாம். இன்னொரு அடையாளம், எலியா மாறி அக்கினியை இறக்கி ஒரு அடையாளமாய் நாம் இருக்கலாம். ஸோ பலிபீடமாகிய நம்முடைய சிந்தனை மண்டலம் செப்பனிடப்பட வேண்டும். அது சிதறி கிடக்குது, பல யோசனையில் மாட்டிட்டு கிடக்குது, பல குழப்பங்களை சிக்கி தவித்து கொண்டு கிடக்குது, பல தேவையில்லாத சில காரியங்களுக்குள் சிக்கி கிடக்குது. இன்றைக்கி நம்ம என்றைக்குமே சொல்வேன், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உபத்திரம் வரும்போது அவன் காரணம், இவன் காரணம், அவன் தான் அதை பண்ணான், இவா தான் இதை பண்ணான், இவளால் நாசமாக போயிட்டேன், அவனால் நாசமாக போயிட்டேன். நிறுத்து முதல்ல. இதை அழகா எலியா சொல்லுகிறா, உனக்கு இஸ்ரவேல் எனும் பெயர் இருப்பதாக போய் நீங்கள் விட்டீங்கன்னா உடனே எந்த கல் எடுத்துகிட்டு வருவானுங்க, பக்கத்து வீட்டு கல்லெல்லாம் புறக்கிட்டு வந்துடுவானுங்க. அதான் பார்த்தாரு, உனக்கு இஸ்ரவேல்னு பெயர் வைக்கிற சகல கோத்திர யாக்கோபுடைய குமாரரால் உண்டான, சத்தமாக வாசிங்க, யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே. எத்தனை கோத்திரம் மொத்தம்? 12 கோத்திரம். கற்களை எடுத்து, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, நல்லா வெயிட் பண்ணுங்க, அந்த கற்களாலே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் மாற வேண்டும். அப்போ தான் கர்த்தர் பரலோகத்தில் இருந்து உத்தரவு அருளி செய்வார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? 2 ரகசியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஒன்று, நான் போன வாரம் நைட் ப்ரேயரில் சொன்னேன், சீக்ரெட் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி லைஃப். ஒன்று, தேவநாமம் என் மூலமாக உயர்த்தப்படணும். 2, தேவராஜ்யம் என் மூலமாக கட்டப்படணும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கை கொடுத்து ஓ மூலமாக தேவநாமம் மகிமைப்பட்டிருக்கா? பக்கத்தில் பார்த்து இது 2 கொஸ்டின் வைங்க, அதில் உங்களுக்கு இன்னைக்கு விட கிடைக்கும். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் சர்ச்சில் என்னவா இருக்கிறீங்க. பக்கத்தில் கை கொடுங்க, பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க பார்க்கலாம். உங்கள் மூலமாக தேவநாமம் இந்த வருஷத்தில் மகிமைப்பட்டுச்சா? 2, உங்கள் மூலமாக தேவராஜ்யம் கெட்டப்பட்டுச்சா? நான் கற்றுக்கொண்ட விஷயம், நான் கடைபிடிக்க ஒரு விஷயம், எதை செஞ்சாலும் 2 பிரின்சிபல் தான். ஒன்று, இதை செய்கிற ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டும்.
இதை செய்கிற ஆண்டவரே உங்கள் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். இது ரெண்டும் இருக்கணும். இது ரெண்டும் எலியாவின் பலிபீடத்தில் இருந்துச்சு. அவன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு. அவன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டுச்சு. எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க செப்பனிடப்படும்படி? 2 கரங்களை உயர்த்துங்க. விரைந்து நான் முடிக்க போகிறேன். நல்லா கரங்களை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். அந்த கிருபை உங்கள் தலைகளுக்கு மேலே இறங்குவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்போ இந்த வேலையில் யாரெல்லாம் செப்பனிடப்படும்படி இன்னும் மேலே சில பேரை நான் கர்த்தர் எனக்கு தெளிவாக காமிக்கிறார். உங்கள் லைஃப்பில் சில விஷயம் கரெக்டான மட்டும்தான் யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். டோன்ட் பிளேம் ஆன் த பீப்புள். பொண்டாட்டி எல்லா காலமும் குறை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க போகிறது அல்ல. உங்கள் புருஷனை குறை சொல்றதுனால உங்க வாழ்க்கையில ஒன்றும் நடக்க போறது அல்ல. செப்பனிடப்பட வேண்டியது இஸ்ரவேல் என்கிற பலிபீடம் தான். செப்பனிடப்பட வேண்டியது உங்களுடைய ஆவிதான். செப்பனிடப்பட வேண்டியது உங்களுடைய சிந்தனை மண்டலம் தான். செப்பனிடப்பட வேண்டியது உங்களுடைய சரீரம் தான் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, செப்பனிடப்படும்படி என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18:43-45. அடுத்து கர்த்தர் என்ன கிருபைகளை கொடுக்கிறார்? விரைந்து வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் செப்பனிடப்படும் போது நடக்கக்கூடிய அற்புதங்கள். 1 ராஜாக்கள் 18:43-45. நல்ல சத்தமா வாசிங்க பார்க்கலாமா? தன் ஊழியக்காரரை நோக்கி, போய் எதை போய் பாரு? சமுத்திரக்கமாய் பாரு. அவன் போய் பார்த்து, வாசிங்க பார்க்கலாமா? ஒன்றுமில்லை என்றார். நீ இன்னும் 7 தரம் போய் பாரு என்றார். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷருடைய உள்ளங்கை மேகம் சிறியதாய் வருகிறது என்றான், விளம்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு என்ன பண்ணிக்கொள்ளுங்க, பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அடுத்து வாசிங்க. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். அடுத்த வசனத்தை சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. கர்த்தருடைய கை எலியா மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன்பதாக ஓடினான். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுகிறவங்க நல்ல சத்தமா கரங்களை தட்டி நல்ல சத்தமா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உண்மையிலே உங்களுக்கு போட்டியா யாரும் வரவே முடியாது. ஏனென்றால் உங்கள் மேல் இருப்பது உன்னதமானவருடைய பலன். நம்புறவங்க மட்டும் கையை தட்டி ஆகாப்பு ரதத்தை பூட்டிட்டு போறான். எதை பூட்டிட்டு போறான்? ரதத்தை பூட்டிட்டு போறான். எலியா வயசான தாத்தா எதுல போறாரு? ஓடி போறார், நடந்து போறார். யார் வேகமா போய் சேரணும்? சத்தமா சொல்லுங்க, யார் வேகமா போய் சேரணும்? ரதத்தில் போறவன் தான் வேகமா போகணும். கேடிஎம் பைக்கில் ஒருத்தன் போறான். போட்டி யாருக்கு? கேடிஎம் பைக்குக்கும் இன்னொன்று யாரு? நடந்து போற கிழவனுக்கும். இதில் யார்? நீங்களே சொல்லுங்க, யார் சீக்கிரம் போய் சேருவா? கேடிஎம்ல போறதான் சீக்கிரம் சேருவா. ஆனால் இங்கே சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் உங்கள் லைஃப்பில் ஆண்டருடைய பலன் இறங்கும் என்றால் நீங்கள் அநேகருக்கு முன்பதாக ஓடி, அநேக ரதங்களுக்கு முன்பதாக ஓடி, அநேக ரதங்களை உடையவர்களுக்கு முன்பதாக ஓடி கர்த்தர் உங்களை உயர்த்தி மேலே வாழ வைப்பார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டை சொல்லிதாரு. அவங்ககிட்ட அவ்வளவு பணபலம் இருக்குது. செப்பனிடப்பட்ட உனக்கு முன்பதாக அந்த பணபலம் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்ககிட்ட அவ்வளவு அதிகார பலம் இருக்குது. நான் அடிக்கடி விசுவாசிகள்கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த்தை அனலைஸ் பண்ணுவேன். விசுவாசி சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அவங்க பெரிய ஆட்கள். அப்போ நான் ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிட்டேன், இவங்க அவங்கள எதை வச்சு கணக்கு போட்டு, விசுவாசிகளுக்கு ஏதோ அவர் அந்த விஷயத்தில் அவங்களுக்கு நாட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். விசுவாசிகள் ஆள் மனசில் ஏதோ சம்திங் அவங்ககிட்ட ஆள் பலம் இருக்குது அப்படின்னா அப்போ இவங்க என்ன நினைக்காங்கன்னா அவங்ககிட்ட இருக்கு நமக்கு. உங்களுடைய ஆள் மனசுக்குள்ள ஏதோ சம்திங். இதுதான் செப்பனிடப்படாத அனுபவம். பாஸ்டர் அவங்க எப்படி ஆகில அவங்க பிள்ளைகளை நல்ல ஆளுக்கு கட்டி கொடுத்துருவாங்க, ஏன்னா அவங்ககிட்ட 100 பவுன் இருக்கு பாஸ்டர். அப்போ இவங்க மனசுக்குள்ள ஸ்ட்ராங்காக தோணுது அவங்களுக்கு இருக்கு நமக்கு. நீ என்ன தெரியுமா சொல்லணும்? பாஸ்டர் அவங்க 100 பவுன் போட்டு தான் கட்டி கொடுப்பாங்க, ஆனால் கர்த்தர் எனக்காக அதிலும் விசேஷமான நன்மையானதொன்றை. ஏன்னா இங்கே மூளையில் ஒரு குழப்பம் இருக்குது.
பலிபீடத்துல பிரச்சனை இருக்குது. இங்க பலிபீடத்துல, இந்த பலிபீடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பலிபீடம் 2 மைண்ட் செட்ல இருக்குது. ஐயோ பணமா கடவுளா, அப்பப்போ ஒரு குழப்பம் வருது. பணம் பெருசா கடவுள் பெருசா, இங்க பலிபீடத்திலே ஒரு குழப்பம். இந்த பலிபீடத்திலே ஒரு வேவரிங் தாட், இந்த பலிபீடத்திலே ஒரு குழப்பமான மனநிலை இருந்து கொண்டே இருக்கிறது. எலியா தாத்தா சொல்றாரு ஆகாபா பார்த்து, டேய் ரதத்தை பூட்டிட்டு சீக்கிரம் போ, மழை வர போகுது. எலியாவுடைய வாழ்க்கையில ஜெபம் பண்றான். எல்லாருக்கும் முன்னாடி மேகம் வரல, ஜெபத்தை அவன் உடலை. அவன் ரொம்ப நம்பிக்கையா இருந்தான். அதான் சொல்லுகிறேன், ஜெபத்தை காட்டிலும் அவன் நம்பிக்கை செப்பனிடப்படுதலில் இருந்தது. இவன் புரியுதா? அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கான். எலியா கேயாசியை பார்த்து சொல்கிறான், போடா போய் பாருடா, போடா போய் பாருடா, போடா போய் பாருடா. ஏன் நான் ஜெபம் பண்ணுறதுக்காக மழை பெய்யும் என்பதல்ல, ஜனங்கள் செப்பனிடப்பட்டிருக்கிறார்கள். பாகாலின் தீர்க்கதரிசிகளின் தலைகளை வெட்டி போட்டிருக்கானுங்க. 2 நினைவுகளிலிருந்து வெளியே வந்து தேவனே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் இங்கே செய்கிறது தான் அங்கே வரும். இங்கே நீங்கள் இங்கே என்ன மைண்ட் செட்டில் வாழ்கிறீங்களோ அதை பொறுத்து தான் கடவுள் வெளியே கிரியேட் செய்வார். இந்த மைண்ட் செட் தான் வெளியே மிராக்கிள்ஸாக மாறும். இங்கே இருக்கிற இந்த ஸ்டஃப் தான் வெளியே அடையாளமாக, அற்புதமாக, அதிசயமாக, மாற்றங்களாக வெளியே வரும். எலியா சொல்லுகிறான், பெருமழையின் இரைச்சலின் சத்தம், ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான், பெருமழையின் இரைச்சலின் சத்தம் கேட்கப்படுகிறது. ஏன்னா அவனுக்கு தெரியுது மக்கள் சப்பனியிடப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் 2 நினைவுகள் வெளியே வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு கர்த்தர் இன்னைக்கு இந்த நினைவுகளில் ஒரு விடுதலை வேணும்னு சொல்லுகிறவங்க வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லலாமே. நல்ல சத்தமாக சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சில விஷயம் ஆண்டவர் சொல்லும் போது மூளையை செப்பனிட ஒப்பு கொடுக்கணும். விபச்சாரம் ரொம்ப பிடிக்குது. இன்னைக்கு இதை டச் பண்ணணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். விபச்சாரம் ஒருத்தனுக்கு ரொம்ப பிடிக்குது. அவன் இயேசுவை ஏற்றுக்கிறான். வெரி ஃப்ராங்காக பேசுகிறேன், அவன் இயேசுவை ஏற்றுக்கிறான். இயேசுவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இயேசுவின் அன்பை ருசி பார்த்துட்டான். ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம் வந்துட்டான். அவனுக்கு எது தெரியுமா உபவாசம்? விபச்சாரத்தில் போகாமல் இருப்பது தான் உபவாசம். ஒருத்தன் பயங்கரமாக குடிகாரனாக இருக்கான். உபவாசம்னா என்ன தெரியுமாங்க? ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை உபவாசம் இருக்க சொன்னார் அப்படின்னா, சோத்துக்கு பிறந்தவனுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் என்ன யோசிக்கீங்க, பாஸ்டர் என்னையே சொன்ன மாதிரி இருக்க பாஸ்டர், சோத்துக்கு பிறந்தவொடனே உங்கள் மூஞ்செல்லாம் மாறுது. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா எது தெரியுமா உபவாசம்? இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பாட்டு பெரியர்கள். அதனால தான் பார்வோன்ட்டிருந்து எகிப்திலேருந்து விடுதலையாகி வரும்போது மோசேக்கு இவங்களுக்கும் நடந்த பிரச்சனை என்ன தெரியுமா? இதை நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க பார்க்கலாமே. பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. கர்த்தர் ஆராதிக்கணுமா, வரோம் அல்லேலூயா போடு போட்டு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா நாங்கள் போட்டுருவோம், அதுக்கு எங்களுக்கு போட தெரியாது. அல்லேலூயாவா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கை தட்டணுமா, நீங்க என்ன கை தட்டுறது, டான்ஸே ஆடுவோம் நாங்கள். பலிபீடம் கட்டணுமா சார், கட்டிடுவோம். ஆசரிப்பு கூடாரத்துக்கு நகையை கொடுக்கணுமா, கொடுத்தாங்க, கொடுத்துறோம். எங்களுக்கு என்ன கிடைக்கல, சோறு கிடைக்கல. பார்த்தாரு இவனுங்க எனக்காக ஒரு விஷயத்தை, நம்ம கான்செப்ட் ஆஃப் த பைபிளை தெரிஞ்சுக்கிடணும். கொஞ்சம் அதுக்கு நம்ம தியாலஜியும் படிக்கணும். அதான் சொல்லுவேன், கொஞ்சம் வேதாகமத்தை சற்று ஆராய்ந்து படிக்கும்போது தான் அதில் உள்ள சில விஷயங்கள் தெரியும். ஆண்டவர் பார்த்தாரு, இவனுங்க எனக்காக ஒரு விஷயத்தை தியாகம் செய்ய வேண்டும் என்றால் எதை செய்யணும்? சாப்பாடை தியாகம் செய்யணும். அதனால ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இவங்களுக்கு வச்ச உபவாசம் சாப்பாடு உபவாசம். இதை சாப்பிடாம, இது ஒன்று தான் உன்னால் சாப்பிடாம இருக்க முடியாது. இது ஒன்று தான் உன்னால் விட்டு கொடுக்கவே முடியாது. எங்களுக்கு கோமட்டி காய் கிடைக்கல, எங்களுக்கு இறைச்சி கிடைக்கல, சொல்லுங்க எங்களுக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, எல்லாம் சாப்பாடு பிரச்சனை தான். எவனாவது வந்து எனக்கு நல்ல பொண்டாட்டி கிடைக்கல,
சொன்னானா? இல்லை. எனக்கு நல்ல பிள்ளை கிடைக்கல சொன்னானா? இல்லை. எவனா ஒருத்தன் வந்து எனக்கு கையில் பணம் இல்லைன்னு சொன்னானா? எது? மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனந்த ஒன் அண்ட் ஒன்லி ஒன் ப்ராப்ளம், சாப்பாடு பிரச்சனை. அதனால தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன மிக மிக முக்கியமான வார்த்தை, நீங்கள் எனக்காக இருக்கக்கூடிய உபவாசம்னா சாப்பிடாமல் இருப்பா, அதுதான் உபவாசம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உபவாசம் அப்படின்னா எதை உங்களால் விட முடியாதோ அதை செய்வது தான் உபவாசம். அதான் சொல்லிட்டல, மதம் என்று வந்துவிட்டால் சடங்காச்சாரம் வந்துவிடும். நம்ம சடங்காச்சாரத்துக்குள்ளே இருந்துட்டு ஆண்டவர் அதை செய்வார் இதை செய்வார் கிடையவே கிடையாது. மதம் நமக்கு தேவையில்லைங்க. மதம் நமக்கு தேவையில்லை. மதம் என்றால் பிளவுகள் வரும், மதம் என்றால் மத வெறி வரும். ஏன் இயேசுவை கொலை செய்தது யாரு? மதத்தினர். இயேசுவை கொலை செய்தது மதத்தினர், குறிப்பிட்ட மதத்தினர். the Jews அவங்க தான் கொன்றானுங்க. இயேசுவை சிலுவையில் அடிச்சது மதத்தினர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு உபவாசம்னா எத்தனை உபவாசம்? எனக்கு விபச்சாரம் பிடிக்குமா? இயேசுக்காக விபச்சாரத்தை விட இதுதான் மிகப்பெரிய உபவாசம். முட்டாள்தனமாக பின்பற்றுறதுக்கு அதான் சொல்கிறல்ல, மதம்னா முட்டாள்தனமும் மூடத்தனமும் நிறைந்துவிடும். அதுக்கு தான் ஆண்டவர் நல்ல வேதாகமத்தை கொடுத்துருக்கிறார். சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்களை உபவாசம் செய்ய வேண்டிய தருணம் இவர்களுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? இவர்களோடு மணவாளன் எப்பொழுதும் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு உகந்த உபவாசம் புரோட்டா சாப்பிட்றது நிப்பாட்டேன்னா எனக்கு அதான் உபவாசம். தானியேல் அதை தான் செஞ்சான். எனக்கு இருக்கிற உபவாசம், நான் எதை தொடமாட்டேன்? ராஜ போஜனத்தையும் கறிகளையும் நான் தொடமாட்டேன். ஸோ இதெல்லாம் செப்பனிடப்படுதல். ஸோ அதனால் மதம் ஏறி மதம் பிடிக்காதீங்க. ஆண்டவருக்காக செப்பனிட்ட அனுபவத்தோடு வாழுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல தலைக்கு மேலே கையை தட்டி, நல்ல தலைக்கு மேலே கரங்களை தட்டி. ஸோ உபவாசத்திலே மிக உகந்த உபவாசம், மிக மிக சூப்பரான உபவாசம். உங்களுக்கு எதை முடியாதோ, எதை செய்ய முடியாதோ, எதை பண்ண முடியாதோ, பணத்துக்கு மேலே ஆசைனா அந்த பணத்தை தேவனுக்காக. அண்ணால சூப்பரான உபவாசம் பண்ணினால், எனக்கு ஒரு குழந்தையே இல்லை, ஒரு குழந்தைய கொடுப்பீங்கன்னா அந்த ஒரு குழந்தைய, அவள் உபவாசம். அதான் கையை தட்டி ஒரு அல்லேலூயா. யாக்கோபு வாழ்க்கையில் காசுக்கே வழி இல்லை. ஆனால் அவன் சொல்லுகிறான், தேவரீ எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? உகந்த உபவாசம். இன்னைக்கு எத்தனை பேர் இதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்க? வலதுக்கு உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். செப்பனிடப்பட வேண்டும் ஆண்டவரே. மேலே இருக்கவங்கள நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, செப்பனிடப்பட வேண்டும் ஆண்டவரே. என் பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். நல்ல சத்தமாக சொல்லுங்க, ஏன் பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும் அப்பா. தகர்க்கப்பட்ட, நல்ல சத்தமாக சொல்லுங்க, தகர்க்கப்பட்ட என் சிந்தனை மண்டலம் செப்பனிடப்பட வேண்டும். அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால், எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம் முதலாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8109096795. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.